இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நேரத்திற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஓய்வு நாள் பள்ளி பாட புத்தகம் ஒருவேளை யாராவது கிடைக்க பெறாமல் இருப்பீர்களானால் தயவாக ஓய்வு நாள் பள்ளி அங்கத்தினர்களிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்தின் 2வது காலாண்டில் நாம் மாபெரும் ஆன்மீக போராட்டத்தை குறித்து படிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாபெரும் போராட்டத்தில் நாம் அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறோம். அந்த புத்தகத்தை படிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது நமக்கு, இல்லை? புத்தகத்தை வாசிப்பதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது என்று சொன்னால், போராட்டத்தில் பங்கு பெறுவது இன்னும் நாம் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக எழுப்புகிறது. நான் 3 கேள்விகளை உங்களோடு கேட்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? நீங்கள் அனுதினமும் நோக்கி பார்க்க வேண்டிய நபர் யார்? சிஸ்டர், இயேசு கிறிஸ்து. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுதின தியானம் அல்லது நம்முடைய அனுதின தியானம் என்னவாக இருக்க வேண்டும்? அழகாக எலனோயிட் சொல்லுவாங்க, ஒரு நாளில் 1 மணி நேரமாவது நீங்கள் இதை குறித்து தியானிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கள், நம்முடைய அனுதின தியானம் என்னவாக இருக்கணும்? சிலுவையை பற்றியது. ரொம்ப சந்தோஷம். 3வது கேள்வி, ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம், ஒரு நோக்கம் என்ன? நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிகளை குறித்து அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டம் அவர் வச்சிருக்கிறார். அதில் தான் நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அதை சொல்கிறோம். இப்போ வேதம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 3 காரியமும் ஒன்றன் பின் ஒன்றாக நூல் பிடிச்ச மாதிரி வந்துட்டே இருக்கும். எதெல்லாம்? இயேசு, சிலுவை, ரட்சிப்பின் திட்டம். இந்த 3 தன்னகத்தையே அடக்கிய ஒரு காரியம்தான் என்ன அப்படின்னா, மாபெரும் போராட்டம். அங்கே சிலுவையும் இருக்கும், கிறிஸ்துவும் இருக்கிறார், ரட்சிப்பின் திட்டமும் இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இந்த காலாண்டோட முகவரை எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தத்திற்கான அடிப்படை குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது என்னன்னு நினைக்கிறீங்க? பரலோகத்தில் வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பாடம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் அன்புள்ளவரா? அதுதான் வைக்கப்பட்ட ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு. அவர் ஒரு சர்வாதிகாரம் படைத்த தெய்வம், சிருஷ்டிகள் மீதெல்லாம் அவருக்கு அன்பு கிடையாது, சுயநலத்தோடு செயல்படுகிற தெய்வம் என்று நான் கூசாம வஞ்சக வார்த்தைகளை சத்ருவாகிய சாத்தான் குற்றச்சாட்டுகளாக வைத்தான். ஆண்டவர் அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறீங்களா? அவர் ஆர்கியூவே பண்ணலை. அவர் தன்னுடைய அளவில்லாத அன்பை செயல் வடிவத்தின் மூலமாக காட்டினார். அவன் சொன்னது எல்லாம் அபச்சொல் அப்படிங்கிறத தன்னுடைய செயல், தியாக செயலின் வாயிலாக தெய்வம் சிலுவையில் நிரூபித்து காட்டியதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய இயல்பே அன்பு தாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார், இருந்தார், இருக்கிறார், இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் அன்புதான் அவருடைய இயல்பு. ஆனாலும் கூட சாத்தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஆரம்பிச்சிட்டான். அதன் விளைவாக போராட்டம் தொடங்க ஆரம்பித்தது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை தெய்வம் சிலுவையிலே செய்து முடித்தார். அவர் செய்து முடித்த உடனே போராட்டம் முடிவுக்கு வரல. போராட்டத்திற்கான ஒரு தீர்வை தெய்வம் ஏற்பாடு செய்தார். ஆனால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. சொல்லப்போனால் கிளைமேக்ஸ், உச்சக்கட்ட போராட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலைமை தீவிரமடைந்து செல்லக்கூடிய காலகட்டம்
போய் கொண்டிருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமாக என்ன படிக்க போகிறோம்? சாத்தானோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அவர் அன்பில்லாத தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தில் இந்த காலாண்டு பாடத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இயேசுவின் காலத்திலிருந்து யுகம் யுகமாக நம்முடைய காலத்தையும் தாண்டி தேவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருடைய குணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். ஒரு காலகட்டம் வரும்போது சத்ரு என்ன பண்ணுறான்? இந்த போராட்டத்தில் இன்னும் துரிதப்படுத்துகிறான். அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறான்? உபத்திரவப்படுத்துகிறான். இரத்த சாட்சிகளாக மரிக்கும்படியாக நிர்பந்திக்கிறான். இருண்ட காலம் முழுவதும் எடுத்து பாருங்க, அநேக சீர்திருத்தவாதிகள் உண்மை சத்தியத்திற்காக என்ன செஞ்சாங்க? தங்களுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய சூழலை எல்லாம் கடந்து வந்தாங்க. இது எல்லாமே இந்த போராட்டத்தின் ஒரு பகுதி தான். ஆனாலும் கூட ஆண்டவர் தம் மக்களோடு இருக்கிறார். இதற்கான முடிவை அவர் ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? முழுமையாக விளங்க பண்ணுவார். அநேக சீர்திருத்தவாதிகள் இருந்தாங்க. வேதமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை, எல்லா காரியங்களையும் வேதத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க? சோதித்து பார்த்தாங்க. அநேக சீர்திருத்தவாதிகள் இந்த போராட்ட காலங்களில் எல்லாம் கடந்து வந்து கிறிஸ்துவின் மெய் சத்தியத்திற்காக சாட்சியாக நின்னாங்க. அப்படி எழுந்த சபைதான் நம்முடைய மீதமான திருச்சபையும். இந்த திருச்சபைக்குன்னு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் இறுதி நெருக்கடிக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறது. எச்சரிக்க வேண்டிய பணி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. முத்தூதின் செய்தியை கொடுக்கணும். இது எல்லாம் இந்த ஆன்மீக போராட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலை குறித்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த காலாண்டின் பாடத்தை கிறிஸ்துவின் பலத்தினால படிக்க போகிறோம். சாத்தானுக்கு இந்த சீர்திருத்த சத்தியத்தை வைத்திருக்கிற பிள்ளைகளின் மீது பயங்கர கோபம். படிக்கிறோம்ல, ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, அப்படி தானே? இயேசுவின் கற்பனைகளையும் யாரெல்லாம் அவர் மீது மெய்ப்பற்று வைத்திருக்கிறாங்களோ அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற உச்சக்கட்ட கோபத்தோடு அவன் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவிற்காக ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? நின்று கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆன்மீக பயணத்தில் ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், இதை குறித்து இந்த நாளில் ஜெபசிந்தையோடு பாவ மனிதர்களாகிய நாம் ஆண்டோட சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி செபித்து படிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உடைய வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்க அற்ப மனிதர்களாகிய எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நாங்கள் உம்மை காலால் எட்டி உதைத்தவர்களாக, உம்முடைய சத்தத்தை கேட்க மனதில்லாத செவிட்டு விரியனை போல தூரம் போயிருக்கிறோம். எத்தனை ஆச்சரிய அன்பு, எவ்வளவு மகத்துவமான கிருபையை அற்ப மனிதர்களாகிய எங்களுக்கு நீர் காட்டி கொண்டிருக்கிறீர். உள்ள ஆண்டவரே, இந்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். எங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் இந்த ஆன்மீக போராட்டத்தில் கிறிஸ்துவின் பக்கம் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த முதலாம் பாடம் சகல யுத்தங்களுக்கும் பின்னணி யுத்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக கொடுத்துருக்குறாங்க. நாடுகளுக்கிடையே இன்னைக்கு சண்டைகள் நடக்கிறது, மாநிலங்களுக்கு இடையே சண்டைகள் நடக்கிறது, மொழி ரீதியான சண்டைகள் இருக்கிறது, மத ரீதியான சண்டைகள் இருக்கிறது, ஜாதி ரீதியான சண்டைகள் நடக்கிறது, பதவி சம்பந்தமான சண்டைகள் நடக்கிறது, சகோதர சண்டைகள் இருக்கிறது, கணவன் மனைவி சண்டைகள் இருக்கிறது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னங்க? ஒரே சண்டை தான். சத்ருவாகிய சாத்தான் பரலோகத்தில் ஏற்படுத்திய அந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கு நாம போடுற எல்லா சண்டைக்கும் காரணம். ஒருவேளை நீங்கள் உங்கள் சகோதரரோடு சண்டையிடுவீர்கள், ஆனால் அது உங்கள் சகோதரருடைய பிரச்சனையே கிடையாது, சத்ருவின் சதி. அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். கல் எடுத்து அடிக்கிற மாதிரி தான். கல் எடுத்து அடித்தா
யாரும் கல்ல போய் நம்ம திரும்ப என்ன செய்யறதில்ல, குற்றம் சாட்டுறதோ அல்லது கல்ல காயப்படுத்துறதோ கிடையாது. யார் அடிச்சாங்களோ அவங்கள தானே பார்க்குறோம். அதில் அப்படி இருக்கிற நாம் எனக்கு விரோதமாக செய்கிற ஒரு மனிதனுடைய காரியத்தில் மாத்திரம் அவனை நான் ஏன் பகைக்கிறேன்? அவன் அவ்வாறு நடந்து கொண்டதற்கான காரணம் இந்த உலகத்திற்கான பாவம் தானே. இந்த பாவத்தை பிறப்பித்தவன் யார்? அவன் மீது அல்லவா எனக்கு பகை இருக்கணும். ஆனால் பாவத்தை பிறப்பித்தவனிடத்தில் நமக்கு பகை இல்லை. நமக்கு விரோதமாக யார் செயல்படுகிறார்களோ அவர்களிடத்தில் தான் நமக்கு என்ன வளர்கிறது? பகை வளர்கிறது. இது நம்முடைய சுபாவமாக இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு தீமைகள் இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவரால் எப்படி இவ்வளவு தீமையை அனுமதிக்க முடியும்? 6000 ஆண்டுகளுக்கு மேலாக தீமையை எவ்வாறு அவர் அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏராளமான கேள்விகள் நம்முடைய மனசுல அப்பப்போது வந்து போயிட்டு தான் இருக்குது. நான் நல்லவதான் இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அநேக சமயங்களில் நம்முடைய இருதய குமுறலும் அவ்வண்ணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மை, நாம் நம்ப முடியாத அளவுக்கு, நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தெய்வம் அன்புள்ளவர். அதுதான் இந்த வார பாடம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடியும். அன்பை கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது, அன்பை திணிக்க முடியாது. அன்பு ஒரு உணர்வு, அது தானா வரணும். அன்பை அன்பால் மாத்திரமே தூண்டிவிட முடியும் என்பதை அன்புள்ள தெய்வம் நன்றாக அறிந்திருந்தார். அதனால தான் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையையும் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பெரிய பொக்கிஷமாக ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருந்தார். இதெல்லாம் கடந்து பாவம் வந்தது. ஆனாலும் கூட தெய்வம் பொறுமையோடு இனிமேல் பாவம் ஒருபோதும் எழக்கூடாது என்கிற நோக்கத்தில் தீர்க்கமான ஒரு முடிவை நோக்கி இந்த உலகத்தை அவர் வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறார். அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற இந்த போராட்டத்தில் ஆண்டவருடைய அன்பின் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நன்மை வெல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடியும். எங்கே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை? எங்கே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான யுத்தம் எங்கே ஆரம்பிச்சது? ஆரிஜின் ஆஃப் ஈவில் எங்கே ஆரம்பிச்சது? பரலோகத்தில் ஆரம்பிச்சது. எப்படி ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? திடீர்னு ஒரு பூகம்பம் வெடிக்குது. திடீரென்று ஒரு பூகம்பம் வெடிப்பதற்கு காரணம் என்ன? என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வரணும் அப்படின்னு சொன்னால் அது உடனே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷம எண்ணம் கலையாக விதைத்திருக்கணும். எழுந்தது ஒரு நாளில் பூதாகாரமாக வெடிக்கிறது. வாசிக்கிறேன்ல, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனோடு சேர்ந்த தூதர்கள் யாரோடு யுத்தம் பண்ணாங்க? சத்ருவாகிய சாத்தானோடு யுத்தம் பண்ணாங்க. யுத்தத்தின் முடிவில் சத்ருவாகிய சாத்தான் என்ன பண்ணா? தள்ளப்பட்டு போனான். அப்படிங்கிறது நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம். அங்கே எப்படி பாவம் வந்துச்சு? ஆண்டவர் பூரணமாக படைச்ச அந்த தேவதூதன் அவன்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சா? எந்த குறையும் கிடையாது. அப்படியானால் பாவம் வந்ததற்கான காரணம் என்ன? இது ஒரு பெரிய ஒரு மர்மம் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றிற்கும், குறிப்பாக தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர் கொடுத்த ஒரு விசேஷித்தமான ஒரு குணம், தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம். என்ன வேணும், என்ன வேண்டாம், தங்களுடைய விருப்பங்களின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தேவன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்திற்கு எதிராக சாத்தானின் மனதில் என்ன வந்துச்சு? ஒரு விஷம எண்ணம் எழ ஆரம்பிச்சது. எதுக்கு அவரை தொழுகை செய்யணும்? அவர் அன்பில்லாதவர். நான் தொழுகைக்கு பாத்திரனாக இருக்கிறேன். அவனுக்குள்ளாக எழும்பிய, நேற்றை படித்தோம், அவனுக்குள்ளாக எழும்பிய ஒரு பெருமை,
பெருமை பொறாமைக்கு நேராக வழிநடத்தியது. யாரை குறித்து அவன் பொறாமப்பட ஆரம்பிச்சான்? கிறிஸ்துவை ஏன் நீங்க தொழுகை செய்யணும், நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை விட குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவின் மீது பொறாமைப்பட்டு அவருடைய தொழுகையை இவன் வாஞ்சித்து விரும்ப ஆரம்பித்தான். மனசுல எழும்பின ஒரு சின்ன எண்ணம். எனக்கு அன்பான ஆண்டோட பிள்ளைகளை, இன்றைக்கு இதுதான் பிரச்சனை. நம்முடைய மனசிலும் அநேக விதமான எண்ணங்கள் எழும்பத்தான் செய்கிறது. ஆனால் அந்த எண்ணம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற தெரிந்தெடுக்கும் உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எண்ணங்களை தேவன் கட்டுப்படுத்துவதில்லை. வேணுமா வேண்டாமான்னு நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். சத்ருவாகிய சாத்தான் அந்த எண்ண தீர்மானத்தில் அவன் விலகி போனான், விழுந்தான், பாவம் செஞ்சான். அவனை அப்படியே பரலோக விடலை. பரலோக ஜீவிகள் எல்லாரும் அவன்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, எப்பா நீ செய்து தவறு, நீ தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவனோடு முழு பரலோகமே போராடுகிறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கிறிஸ்துவே நேர போய் பேசுறாரு, உன்னுடைய தீர்மானம் தப்பு, பரலோகம் பரிசுத்தமான இடம், பிரமாணத்தின் அடிப்படையில் இங்கு ஒவ்வொருவரும் பூரணராக இருக்கிறாங்க, நீ உன்னுடைய நிலையை உணரணும்னு சொல்லி கிறிஸ்து தனிப்பட்ட வகையில் சத்துருவோடு போராடி அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. ஆனாலும் கூட அது இன்னும் அவனுக்குள்ளாக அகங்காரத்தின் ஆவியை எழுப்பத்தான் செய்தது. ஒரு கேள்வி கேட்குறேன் நான், ரட்சிப்பின் திட்டம் மனிதனுக்கு மட்டும் போடப்பட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னுடைய கேள்வி புரியுதா? ரட்சிப்பின் திட்டம் மனிதனுக்காக மட்டும் போடப்பட்டது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ட்ரூத் அபவுட் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் படித்து பாருங்க. தன்னுடைய சிருஷ்டியாகிய தூதர்களுக்கும் தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருந்தாராம். அதனால தான் அவனுக்கும் ஒரு கிருபையின் காலம் கொடுக்கப்படுச்சு. லூசிபரோடும் தேவன் பேசினார், எல்லாவற்றையும் எடுத்து கூறினார். எழுதுறாங்க அழகா, ஒரு சமயத்தில் இந்த 1/3 தூதர்களும் சாத்தானும் நினைச்சாங்களாம், நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணம் யோசிச்சாங்களாம். அவங்களுக்கும் மீட்கப்பட ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் சத்ருவாகிய சாத்தான் என்ன சொன்னான் தெரியுங்களா? நாம் தேவனால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம், இனி அவரால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய சகாக்களை அவன் என்ன செஞ்சானா வஞ்சனையாக ஏமாற்றினான். இதே காரியத்தை நீங்க அப்படியே நம்ம மானிட வர்க்கத்தோடு எடுத்து பாருங்க. தேவதூதர்களையும் மனிதர்களையும் ஒப்புமைப்படுத்தி பாருங்க. எப்படி லூசிபர் பூரணமாக படைக்கப்பட்டானோ அப்படித்தான் ஆதாம் ஏவாளும் பூரணமாக படைக்கப்பட்டாங்க. எப்படி லூசிபர் ஏதேனில் இருந்தானோ அதே போல மானிட வர்க்கமும் ஏதேனில் இருந்தது. எப்படி தேவனோடு அவங்க உறவாடினாங்களோ அதே மாதிரி இவங்களும் உறவாடினாங்க. எப்படி லூசிபர் பாவம் செய்தானோ அதே மாதிரி லூசிபர் ஆதாம் ஏவாளையும் பாவம் செய்ய வச்சான். 2 பக்கமும் ஒரே பிரச்சனை தான், 2 பேருக்குமே ரட்சிப்பின் திட்டம் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு காரியம் வேறுபட்டுச்சு. என்ன வேறுபாடு தெரியுங்களா? சாத்தான் தான் பாவி என்று அவன் ஒரு கணம் யோசிச்சான். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் தான் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். எப்படி புரிஞ்சு பாருங்க. யூதாசையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பேதுருவையும் எடுத்துக்குங்க. 2 பேருமே பாவம் செஞ்சாங்க. ஆனால் பேதுரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார், யூதாசுக்கு அது இல்லை. ஏன் அப்படின்னா பாவம் செஞ்சங்கிற எண்ணம் வந்துச்சு, ஆனால் அவன் கிறிஸ்துவிடம் போய் என்ன செய்யல, அறிக்கையிடல. அதனாலதான் அவன் தன்னுடைய வாசஸ்தலத்தை இழந்து போனான் என்று வேதாமத்தில் படிக்கிறோம். அதே போலதான் சாத்தான் ஒரு கணம் பாவம் பண்ணிட்டோன்னு நினைச்சா கூட கிறிஸ்துவை தன்னுடைய தொழுகைக்குரியவராக அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தன்னுடைய பாவத்திற்கான பரிகாரமாக அவரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அவன் வஞ்சிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவனோடு சேர்ந்த 1/3 தூதர்களை என்ன செஞ்சான், வஞ்சித்து இழுத்து கொண்டு போனான். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே நாங்கள் செஞ்சது பாவம் என்று அவங்க என்னைக்கு உணர்ந்தாங்களோ
ரட்சிப்பின் திட்டம் அவர்களுக்காக உயிரோட்டம் பெற்றதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. சாத்தானும் ரட்சிக்கப்படணும். அவன் தேவனுடைய தூதனாக அல்லவா இருந்தான், பிரகாசமான மனிதன் அல்லவா அவன், ஒளியா இருக்க வேண்டியவன். அவன் இருளடைந்தோடு மாத்திரமல்ல, உலகத்தையே இருட்டாக்கணும்னு நினைக்கிறானே. அவன் விஷயத்திலே ஆண்டவர் இவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பார்ன்னு சொன்னா எவ்வளவு அன்புள்ள தெய்வம். இந்த பாடத்தை நான் படிக்கும்போது தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு உணர்த்துதலை பெற்றேன். நம்மளால் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுதா ஆன்மீக போராட்டத்தில்? வேணுக்குன்னே எனக்கு அநீதி நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஏமாற்றப்படுகிறேன் நல்லா தெரியும். எனக்கு அநியாயம் செய்கிறாங்க நல்லா தெரியும். எவ்வளவு நேரம் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும்? அநேக சமயத்தில் பேச நானும் மனுஷன் தானே, எவ்வளோ நேரம் நான் பொறுத்து போகிறது? நம்முடைய தெய்வத்தை பாருங்க, எவ்வளவு காலம் இந்த சத்ருவின் நிமித்தமாக இந்த உலகம் இவ்வளவு பெரிய அழிவெல்லாம் கடந்து கொண்டு இருந்தாலும் கூட பொறுமையா இருக்கிறாரு. எவ்வளவு வேதனையா இருக்கும். தாம் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் எல்லாம் வேதனையை கடந்து வரும்போது அவர் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு காதை அடைச்சிட்டு உட்கார முடியாது அவரால். பிறக்கும் போதே இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன வியாதியோட பிறகு தெரியல. பிறக்கும் போதே கைகள் உடைந்தவர்களாக குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இதையெல்லாம் தேவன் அமைதியாக இருந்து என்ன செய்றாரு? காலம் வரும் வரை அமைதியா இருக்கிறாரு. எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மால இதே பொறுமையையும் அன்பையும் காட்ட முடியுதா? அதுதான் நமக்கான பாடம். இந்த ஆன்மீக போராட்டத்தில் இதுக்கு காரணமான மனுஷனையே ரொம்ப பொறுமையாக அவர் ஹேண்டில் பண்றாரு. பவர் ஆஃப் சாய்ஸ், தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமையின் அடிப்படையில் அவ்வளவு நிதானத்தோடு தெய்வம் இதை வழி நடத்தி செல்வார் என்றால் நாம் எப்படி இருக்கணும்? இது நாம் கற்றுணர வேண்டிய ஒரு பாடம். அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. நம்ம எல்லோரும் அடிக்கடி ஒரு கதை ஒன்று படிச்சிருப்போம். ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்க்க போவான். திடீர்னு புலி வருதுன்னு சத்தம் போடுவான். அப்போ பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து போய் காப்பாற்ற போவாங்க. புலிலாம் வரலன்னு சொல்லி அவங்களை என்ன செய்வான்? நையாண்டி பண்ணி கேலி பண்ணுவான். இது அனுதினமும் நடந்து கொண்டே இருந்துச்சு. 2 நாள் வந்தாங்க, 3 நாள் வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? இப்போ இந்த பையனுக்கு இதுதான் வாடிக்கை ஆயிடுச்சு, நம்ம போக வேண்டாம்னு உட்காந்துட்டாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? உண்மையிலே புலி வந்துச்சு, அந்த பையன் இறந்து போனான் அப்படின்னு ஒரு கதை படிக்கிறோம். நான் இதை இப்படி யோசிச்சு பார்க்குறேன். ஆண்டவரோட அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் ஸ்தானத்தில் நீங்கள் கிறிஸ்துவ வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஓடி வந்திருப்பார். அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலும் கூட அவர் ஓடி வந்திருப்பார். கடைசியாக உண்மையிலே புலி வந்த நாள் அன்னைக்கும் வந்திருப்பார். புலியிடம் சண்டையிட்டு ஒருவேளை அந்த சிறுவனுக்காக கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? தன்னுடைய உயிரை விட்டுருக்கலாம். இதெல்லாம் பார்த்தா மனுஷிகத்தில் எப்படி தெரியும்? என்ன ஒரு பெரிய முட்டாள்தனம், அந்த பையன் நல்லா ஏமாத்துறான்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு போறீங்க? இது மனுஷிகம். ஆனால் ஆண்டோடைய அன்பு பாருங்க, அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு. தம்முடைய பிள்ளைங்க வேணும்னே பாவம் பண்றாங்க, நல்லா தெரியும் அவருக்கு. என் பிள்ளைக்கு நல்லா தெரியும் இது தேவனுக்கு விரோதமான செயல் என்று சொல்லி, ஆனாலும் கூட அவர் நீடிய பொறுமையோடு ஒவ்வொரு முறையும் தான் பிள்ளைகளை தேடி வந்துட்டே இருக்கிறாரு. எவ்வளவு அன்புள்ள தெய்வம். இந்த போராட்டத்தில் பரலோகம் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்துச்சு. இருந்த தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டார்ல, யோசுவா கொடுத்த அழைப்பை போல யாரை சேவிக்க போறீங்க? எலியா கொடுத்த அழைப்பை போல எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்கிற எண்ண ஓட்டத்தை போல மெய் தேவனைக்காக நிற்க போறீங்களா? கலகத்தை உண்டு பண்ணின சத்துருவின் பக்கம் நிற்க போறீங்களா? அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்தபோது ஆண்டவரை உளமாற நேசித்த தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவர் பக்கமா நின்னாங்க.
படிக்கிறேன்ல, ஒரு தோட்டக்காரன் வந்து எஜமான்ட்ட சொல்கிறான், ஆண்டவனே நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நல்ல விதைகள் எத்தனை விதைச்சிங்க, களைகள் எப்படி வந்துச்சு? யார் பண்ணாத? சத்துரு விதைத்தான். பரலோக மன்றங்களில் சத்ருவாகிய சாத்தான் களைகளை விதைத்து 1/3 தூதர்களை அறுவடையாக எடுத்தான். இன்றைக்கு நம்முடைய தீர்மானம், யார் பக்கம் நிற்க போகிறோம்? தேவனுக்காக நிற்க போகிறோமா, அல்ல இன்னும் இந்த உலக ஆசபாசங்களிலும் உலகத்தின் பாவங்களிலும் உழண்டு கொண்டு இந்த ஆன்மீக போராட்டத்தில் சத்துருவின் பக்கம் நிற்க போகிறோமா? ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டங்களில் நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டு இருக்கிறோம். என்ன வாசிக்க முடிகிறதுன்னா, நேற்று பாஸ் சொன்னாங்க, எசேக்கியேல் 28 படிக்கிறோம், பாதுகாப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனே ஆக்கினையை அடைய முடியும் அப்படின்னு சொன்னா இரும்பின் நிலை என்ன? படிக்கிறல்ல, பொன் வங்கி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? தேவதூதர்களையே ஏமாற்ற முடியும் சத்ருவாகிய சாத்தானால் அப்படின்னு சொன்னா நம்மை வஞ்சிப்பது அவனுக்கு எவ்வளவு லகுவான காரியம். அதுக்காக நம்ம விழுந்து போயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தேவன் நம்முடைய பலனாக இருக்கிறார். தெய்வத்தினுடைய பலத்தினால் நிச்சயமாக நாம் அவனை மேற்கொள்ள முடியும். ஆனாலும் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பரலோகத்தில் ஆரம்பித்த யுத்தம் இப்போ எங்கே வந்துருச்சு? பூமிக்குள்ளாக வந்துச்சு. இந்த பாவம் தேவனுக்கு எதிரான ஒரு கலகம். பாவத்திற்கு முன்பாக தெய்வத்தோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு அந்யோன்யம் இருந்தது. என்றைக்கு பாவம் வந்ததோ மனுக்குலம் தெய்வத்தை விட்டு பிரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் ஜீவனாக இருக்கிறார். பாவம் வந்ததின் விளைவாக ஜீவனின் ஆதாரத்தை விட்டு மனுக்குலம் பிரிஞ்சு போயிருச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அப்படியே விடலை. நிர்கதியற்றவர்களாக நாம் விடப்படவில்லை. அப்பதான் ஆண்டவர் சொன்னார் ஒரு அருமையான மேன்மையான வாக்கு தத்துவம். ஆதியாகமம் 3:15 படிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குவேன். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த சந்ததி, இந்த ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட உடனே ஆதாமும் ஏவாளும் நினைச்சாங்களாம், தங்களுடைய கர்ப்பப்பிறப்பாய் இருக்கக்கூடிய தங்களுடைய முதல் மகன் தங்களுடைய இரட்சகனாக இருப்பான் அப்படின்னு அவளோடு காத்து கொண்டிருந்தாங்க. அது கிறிஸ்துவை குறித்தது. காலங்கள் நிறைவேறிய போது ஸ்திரீயின் வித்தாக இயேசு என்ன செஞ்சாரு? இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு சின்ன காரியம் பாருங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவம். பள்ளிக்கூடத்தில் ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அதில் நேம்ஸ் எப்படி இருக்கும்? பள்ளியோட முதல்வர் பேர், அப்புறம் ஹெட் மாஸ்டர், அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ், அப்புறம் சீனியர் டீச்சர்ஸ் அப்படின்னு நேம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் மேல்மட்ட நிலையில் இருந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய பெயர் வந்து வழக்கமாக அவர் பேர் மேலே இருக்கும். ஒரு 3வது 4வது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளியோட ஒரு நிர்வாகி. இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தோடனே அவருடைய பேர் ஒரு 15வது இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள்? 3வது நிலையில் எழுதப்பட்ட பெயர் வில்லியம் சார். சொல்லுங்கள், ஒருவேளை நம்முடைய பள்ளிக்கூடத்துலேயே எங்கேயோ ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயர் அது இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு ஒரு 10-15 பேர் தள்ளி வந்தால் என்ன நடக்கும்? பிரச்சனை ஆகும்ல. எப்படி எழுதலாம்? இது மனுஷியம். ஆண்டவர் பாருங்க, சர்வ லோகத்தின் தெய்வம், சிருஷ்டித்த தெய்வம், தொழுகைக்கு பாத்திரரான அவர் மனுஷ குலத்தில் வந்து பிறந்தாருங்க. எல்லா விதமான அவமானங்களையும் பழிச்சொற்களையும் எப்படி அவரால் ஏற்க முடிஞ்சுச்சு? எப்படி முடிஞ்சுச்சு? நேற்றைக்கு படித்தோம், மனுஷன் ஆண்டவர் எப்படி படித்தாராம்?
தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தார். இயேசு கிறிஸ்துவை கூட அப்படிதான் படைச்சார். வாசிச்சு பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம். மனுஷன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைக்கப்பட்டான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக தான் வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு முதல் ஆதாரம் இதுதான். எபிரேயர் 2:9 நாம் எடுப்போம். பாருங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசுவை தெய்வம் எப்படி படைச்சிருந்தாரா? தேவ தூதரிலும் சற்று சிறியவராக. எப்படிங்க? அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் எல்லா மகிமையையும் துறந்து விட்டு தேவதூதர்களுக்கு கீழானவராக வந்து என்ன செஞ்சாரா? இந்த உலகத்துக்கு வந்தாராம். இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. அது என்ன? ஒவ்வொருவருக்காகவும், எனக்காக, உங்கள் ஒவ்வொருத்தருக்காக. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சிலுவையில் கிறிஸ்து அடைந்த மரணம் நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய முதல் மரணம் நினைக்காதீங்க. நான் சொல்றது புரியுதா? சிலுவையில் கிறிஸ்து அடைந்த உபாதை, அந்த மரணம் என்பது நம் எல்லோருக்கும் சம்பவிப்பதை போன்ற முதல் மரணம் அல்ல. ஒருவேளை கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரிக்காதிருப்பாரானால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மரணம் உண்டு. என்ன மரணம் அது? 2ஆம் மரணம், நித்திய மரணம் சொல்றோம்ல. இந்த 2ஆம் மரணத்தை அவர் நம் ஒவ்வொருவருக்காக சிலுவையில் எடுத்தாராம். ருசி பார்த்த மரணம் உலக ரீதியான மரணம் அல்ல. 2ஆம் மரணத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையில் ருசி பார்த்தார். எவ்வளவு தியாக அன்பு அது! இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்குமா? ஆண்டவர் நம்மளை உண்மையா நேசிக்கிறாரா? ஏன்னா குற்றச்சாட்டு அதுதான், அவர் அன்பில்லாதவர். அவர் எதுவுமே பதில் சொல்லல. சிலுவை அதற்கான எல்லா பதிலையும் கொடுத்துச்சு. முள்முடியில் வடிந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நமக்காக, கைகளில் கடாவப்பட்ட ஒவ்வொரு ஆணியும் உங்களுக்காக, எனக்காக. இதையெல்லாம் பார்த்த பிறகும் என்னால் எப்படி பாவம் செய்ய முடிகிறது? எனக்குள்ளாக எப்படி கேள்விகள் எழும்புகிறது? கிறிஸ்து என்னை நேசிக்கிறாரா என்று சொல்லி. வாழ்க்கையவே இழந்து மரணத்திற்கு பாத்திரவான நம்ம எல்லாத்தையும் மீட்கும்படியாக அவர் சாபமாக்கினாராம். வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அழிந்து போக வேண்டிய நம்மை மீட்கும்படியாக இத்தனை பிரயாசங்கள், இத்தனை பாடுகள். இன்னொரு நம்பிக்கையின் செய்தி என்னன்னு சொன்னா, நான் சொன்ன ஏற்கனவே, அவர் தேவதூரிலும் சற்று சிறியவராக இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனாக தான் இருந்தார். நம்மை போல பசி, வியாகுலம், வேதனை, தூக்கம், வருத்தம், எல்லா உணர்வுகளும் இருந்துச்சு. அவை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். நம்மால என்ன செய்ய முடியும்? இந்த போராட்டங்களின் வழியாக ஜெயிக்க முடியும். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய கடந்த கால எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து தம்முடைய நீதியினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். வருங்காலங்களில் நாம் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பரலோகத்தில் இன்று நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். சிலுவையில் நமக்காக அவர் செய்த தியாகம்தான் பரிந்து பேச அவர் தகுதியான நபர் என்று பரலோகம் அவரை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆண்டவருடைய பாவத்திற்கு தெய்வம் கண்டுபிடித்த ஒரு அன்பின் வழிமுறை தான் இது. ஒரு பெரிய ஏற்பாடு இது. எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு
பாவமில்லாதவராக இருக்கிற தெய்வம் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஒருவேளை பாவ பலவீனத்தில் அடிக்கடி விழுந்து எழக்கூடிய அனுபவத்தோடு நம்ம பயணப்பட்டால் கூட ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை புறம்பு தள்ளுறதில்லை. எதுக்காக இத்தனை பிரயாசம் நினைக்கிறீங்க? அவருடைய நோக்கம் ஒரே ஒன்று தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசித்து நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். யோவான் 17வது அதிகாரம் 24 நான் வாசிக்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அவனுடைய நோக்கெல்லாம் ஒன்று தாங்க. ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஆதி பெற்றோர் எப்படி தேவனோடு ஒன்றா இருந்தாங்களோ அதே போல் நீங்களும் நானும் அவரோடு ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான். அதை மாத்திரம்தான் அவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் இல்லாத பரலோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவரால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நாம் எல்லோரும் அந்த ஸ்தானத்திற்கு வந்து சேரணும், அவரோடு கூட இருக்கணும். அதுதான் அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இத்தனை தியாகங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறாரு? ஏறெடுத்திருக்கிறார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சாத்தான் அழிவதில் கூட கிறிஸ்துவுக்கு சந்தோஷம் கிடையாது. தீர்க்கதரிசன ஆவியில் படித்து பாருங்க, சத்ருவாகிய சாத்தான் கடைசியில் அழிக்கப்படும் போது அவனுக்காக அவர் மனம் வருந்துறாரு. இப்படி போயிட்டியே. அவருடைய இருதயம் சொல்ல வேண்டா ஆழத்தில் துக்கத்தில் இருக்கத்தான் போகிறது. ஆகையால் எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்திற்கு இருக்கிற அதே வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாஞ்சையாக மாறட்டும். உலகத்தில் நாம் ஒருவேளை தற்காலிகமாக கடந்து வரக்கூடிய போராட்டம் சக மனிதனோடு இருக்கலாம், உணர்வுகளோடு இருக்கலாம், மாம்சத்தோடு இருக்கலாம். எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தெய்வம் வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அவருடைய பலத்தினால நமக்கு வரக்கூடிய சகல போராட்டங்களையும் சகல நெருக்கடிகளையும் அவருடைய பலத்தினால நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.